தொடர்ந்து ரிஷபம் பற்றி கேட்கலாம். தொடர்ந்து திரு பீமராஜ் ஐயா சொல்லுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமாக இருக்க போகுது. நீங்கள் வந்து பாக்கியசாலி இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லலாம். 2025 வருஷம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வருஷமாக இருக்க போகுது. குரு வந்து தனகாரகன் தனஸ்தானத்திலே வரார். 2ஆம் இடத்திற்கு வரக்கூடியது அற்புதமான பலன். அப்படி வரும்போது சனி வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு வரார். ராகு 10ஆம் இடத்திற்கு வரார். கேது 4ஆம் இடத்தில். அதாவது கேந்திர ஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் வீட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த 4, 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திரங்களில் கேது ராகு வந்துட்டாங்க. லாபத்தில் வந்து சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது குரு 2ஆம் இடத்திற்கு வரார். அப்போ நீங்கள் வந்து பாக்யவான் யோகவான். நீங்கள் வந்து செய்த புண்ணியத்தின் பலனை மொத்தம் அனுபவிக்க போகிறீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ரிஷபராசிக்காரர் இருந்தால் மட்டுமே போதுமானது. அந்த குடும்பமே சிறப்பாக இருக்கும். யாருக்கு பிரச்சனைனாலும் நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம எல்லாருக்கும் தேவையானது என்னன்னு சொன்னால் தனம் தான், பொருள் தான் நமக்கு தேவை. அதுக்கான காரகத்துவத்தை தான் குரு பகவான் தன்னிடத்திலே வைத்து கொண்டு இருக்கின்றார். அதனால தான் அவருக்கு ரொம்ப சிறப்பு. அவருடைய பார்வை விசேஷம். அதை தாண்டி அம்மா சொன்ன மாதிரி வந்து பொன்னவன் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்திற்கு உண்டான ஒருத்தர் அவர். தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த தேசத்தில் வந்து எந்த அளவிற்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக இருக்கிறது. அதற்கும் அவர் தான். அதனால் முதல்ல உங்களுக்கு பணம் வரப்போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை இருக்க போகுது. குடும்பத்தில் பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக சேர போகிறீங்க. கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் ஒன்றாக சேரலாம். பிள்ளைகள் வந்து படிப்பு வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு வெளியில் போய் இருந்தாலும் கூட சொந்த ஊருக்கே வந்து படிக்கிறது அல்லது வேலை கிடைச்சி சொந்த ஊருக்கு வர்றது, குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட அம்சமானது இருக்கிறது. தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சொத்துக்களை உங்களால் வாங்க முடியும். உடல் உபாதை இருந்தால் சரியான தீர்வு தெரிய வரும். முன்னெல்லாம் வந்து யாருக்காவது உடல் உபாதைன்னு சொன்னால் அந்த ஊரில் யார் வைத்தியம் பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட போவோம். இப்போது வைத்தியம் பார்க்குறதுக்கு பல முறை இருக்கிறது. எங்கே போனோம் என்ன பண்ணணும்னு தெரில. தீர்வானது உங்களுக்கு தெரிய போகுது. அற்புதமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது வாக்குஸ்தானத்துக்கு குரு வரதுனால பேச்சில் கவனமாக இருங்க. வழிபாடு என்ன அப்படின்னா, பெருமாள் கோவிலில் ஹயக்ரீவர் சன்னதிக்கு வாரத்தில் ஒரு நாள் சென்று வழிபட்டு வாருங்கள். நற்பலன் உண்டாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாகவே இருக்கும் என்பது பற்றி அழகாக விளக்கினார் திரு பீமராஜா ஐயா. தொடர்ந்து அடுத்ததாக திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னாலே பல பேர் சொல்லியிருப்பாங்க, இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளில் முதலாவதான இடம் பிடிக்கக்கூடியது ரிஷபராசி தான். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவ்வளோ பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டு, அவ்வளோ ஒரு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அதில் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடியது முதல்ல கெட்ட விஷயங்கள் ஒழியணும், அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் வரணும். அதில் ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் விலகி 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு தனகாரகன் போய் உட்கார்றதுங்கிறது சூப்பர். 2, நம்ம பரவலாக பேசுகிறோம், குரு பகவானை பற்றிலாம் பேசுகிறோம் நிறைய. இதெல்லாம் இப்போ தங்க விலையை பற்றி கூட பேசிகிட்டு இருக்கோம். தங்க விலை 10,000 நோக்கி பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போது தங்கம் வந்து ஏற்கனவே வாங்கியவர்கள் இனிமேல் வாங்க போகிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சே பார்க்கலாம். கூட்டம் ஓஞ்சதா இல்லை கடையில். இன்னும் நீங்கள் 15,000 ரூபா விற்றா கூட ஜனங்க வந்து வாங்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு அர்த்தம், குரு பகவான் இருக்காருன்னு அர்த்தம். அந்த வகையில் ரிஷபத்துக்கு வந்து 6, 8, 10 இந்த வீடுகளை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே சனி வந்து பிக்சர் பர்ஃபெக்டாக போய் 11ஆம் இடத்துல போய் உட்கார்றார். ஜென்ம குரு விலகி 2ஆம் இடத்துலேருந்து 6, 8, 10 வீடுகளை பார்க்கிறார். இந்த 6ஆம் வீடுங்கிறது எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் வீடுங்கிறது அஷ்டமஸ்தானம், வியாதி நோய் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி 10ஆம் வீடுங்கிறது ஜீவனஸ்தானம். இந்த 6ங்கிற வீடை பார்க்கக்கூடிய குரு பகவானால் ரிஷபராசி என்பவர்கள் எதிரிகளை பந்தாடுவீங்க. அதாவது பல நாட்களாக வந்து எப்போவுமே வாழ்க்கையில் 2 தரப்பு உண்டு. எறும்பு யானை மேலேயும் ஏறும், யானை எறும்பு மேலேயும் ஏறும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போது நீங்கள் யானையாக எறும்பான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஏறுறது முக்கியம். எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க. 8ஆம் வீடை பார்க்கக்கூடிய குரு பகவானால் திடீர் யோகங்கள் ஏற்படும் ரிஷபராசி என்பர்களுக்கு. அதாவது விபரீத ராஜயோகங்கள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சில விஷயத்தில் வந்து படிக்கணும்னு நினைப்போம், நமக்கு அந்த நேரத்தில் படிக்க முடியாமல் இருக்கும். நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைப்போம், இந்த கம்பெனியில் இந்த சம்பளம் வேணும்னு நினைப்போம். அதெல்லாம் அருளக்கூடிய வகையில் குரு பகவானை உட்காந்து உட்கார்றார். ஜீவனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் எல்லாம் நல்லா இருக்குது சார், வீட்டில் அருமையான பொண்டாட்டி குழந்தைங்க, ஆஃபீஸில் பிக்கல் புடுங்கல் இருக்குது சார் அப்படின்னா வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கோவம் அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வீட்டில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் எரிஞ்சு விழுவாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ அதையெல்லாம் மீறி நல்ல ஒரு உத்தியோகம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல சூழ்நிலை இருந்தால் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு வருவாங்க.
இந்த வேலை பண்ணுற இடத்துல காய்ச்சுன்னு காய்ச்சறவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ரொம்ப எரிச்சலாக ஒரு ஃபீலிங்கே வந்து எடுத்தவங்க ஏன்னா அப்படின்னு எரிஞ்சு விடுற மாதிரி இருப்பாங்க. இங்கேருந்து வீட்டு பிரச்சனை தனியாக திரும்பி அது ஒரு பகுதியில் ஆரம்பிக்கும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவில் குரு பகவான் உங்களை சேஃப் கார்ட் பண்ணக்கூடிய அளவில் வரார். அருமையான ஒரு குரு பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு. அடுத்ததாக திருமதி பாரதி ஸ்ரீதர், ரிஷபராசி. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் நடைபெறுவதற்கு, டைவர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜ் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய அளவுக்கு இருக்கும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் காதல் கைகூடுற அளவுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே பொதுவாக ராகு, கேத்து, சனி, குரு எல்லாமே ரிஷபத்துக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து ஏற்படும். தொழில் ரீதியாக இப்போ சுபாஷ் முடிக்கும்போது சொன்னார், அலுவலகத்தில் எவ்வளோ ஒரு ப்ரெஷர் ஆஃப் ஒர்க் இருக்குதுன்னு. ஸோ லேடிஸ்க்கு வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பேலன்சிங் பிட்வீன் ஆஃபீஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது நிறைய டைவர்ஸ் ஆகிறதே அதனால தான். ஸோ இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சி வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ஒரு யாராவது ஒரு உறுதுணையாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ இல்லை அவங்களுக்கு கணவனே வந்து நம்ம ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேலைக்கு போகக்கூடிய இடத்துலையும் பிக்குப்புடுங்கள் எல்லாம் குறைவாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சாதகமான குரு பெயர்ச்சி. ரெண்டாவதாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில், ஏன்னா நிறைய செலவு பண்ணிட்டேன் எனக்கு இது வரைக்கும், ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். அதனால் இந்த பெண்களுக்கான ஒரு குழந்தை வரத்திற்கு, அதுவும் குறிப்பாக மருத்துவ ரீதியாக எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாதகமான காலமாக இருக்குது. ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்பவுமே ஒரு சந்தோஷப்பட்டு வரவேற்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. இந்த வருடம் இவங்க ஒரு பரிகாரமாக சில ஸ்தலங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா நிறைய சக்தி பீடங்கள் வந்து போகலாம். அது வியாழக்கிழமையில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கெல்லாம் ஒரு மஞ்சள் வஸ்திரம் தானமாக அவங்க கொடுத்தாங்கன்னா எல்லா கிரக பயிற்சிகளுக்குமே இது ஒரு பொதுவான பரிகாரமாக இருக்கு. அடுத்ததாக திரு மகேஷ் ஐயர் ஐயா, ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப அழகாக எல்லாருமே சொன்னாங்க. நம்ம பாயிண்ட்ஸாக எடுத்துக்கலாம். லைஃப்பில் நடக்கிறதுக்கு ஒரு 12 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக அது வந்து ரிஷபராசிக்கு போயிட்டோம்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு, ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கிய விஷயம் ரொம்ப முக்கியமாக. ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கா? ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். லேசினஸ் இருக்கவே கூடாது. இதில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி. இந்த ஃபேமிலி இஷ்யூஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குடும்பஸ்தானத்தில் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். பண சம்மந்தமான பிரச்சனைகள் வருது, அந்த பண சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துடும். 2ஆம் இடத்துல குரு வரங்காட்டி பண சம்மந்தமான இஷ்யூஸ் உங்களுக்கு சரியாயிடும். அது பேச்சு, உங்களுடைய பேச்சு பார்த்துட்டிங்கன்னா முந்தை விட இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யதார்த்தமாக பேசிடுவேன், உண்மையை பேசிடுவேன், டப்புன்னு பேசிடுவேன். இப்போ அப்படி கிடையாது. என்ன, யார்கிட்ட எப்படி பேச எல்லாம் கற்றுக்கிட்டேன், எல்லாம் நீங்களாக கற்றுக் கொடுத்தது தான் அப்படிங்கிறத மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 3வது பாயிண்ட் பார்த்துருக்கேங்க, சகோதர சகோதரிகள் இருந்தால் உங்கள்கிட்ட இப்போ கொஞ்ச நாளில் கொஞ்சம் கட் ஆவாங்க. இல்லைனா கொஞ்ச நாளில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது வந்து கொண்டு வருவாங்க. நீங்கள் என்ன பார்க்குறது இல்லை, நான் என்ன உன்னை பார்க்குறது இல்லை, நீங்களே பெரிய ஆள். வெளியில் சொல்ல மாட்டாங்க, உள்ள மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. ஒருவேளை உங்கள் சகோதர சகோதரி, இளைய சகோதர சகோதரி இருந்தால் வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நீங்கள் இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். அடுத்தது, உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். இந்த 1 வருஷ காலத்துக்குள்ளே ப்ராப்ளம் வரும், ஆனால் ரெக்டிஃபை ஆகும். மருத்துவமனைக்கு போனோடனே திருப்பியும் அவங்க சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 5ஆம் இடம். உங்கள் குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இது விட்டிங்கன்னா 100% குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு வரும். அடுத்த பாயிண்ட், நீங்கள் வேலை வாய்ப்பு. நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கை கொடுக்கும். அடுத்த ப்ரமோஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். லோன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு லோன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்காமே அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. அடுத்தது மனைவி ஸ்தானம். இங்கே தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடப்படாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் பண விஷயங்களில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து, தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மன திருப்திகள் ஏற்படக்கூடிய காலமாக இருந்துருக்கும். இதுதான் உங்களுடைய பாயிண்ட்ஸ். இதில் ரொம்ப கவனிக்கக்கூடியது,
உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான காலமாக இந்த காலம் மாறுறதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அஷ்டலக்ஷ்மி வழிபாடு. அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பது. மிகச்சிறப்பு. ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் என்பது பற்றி நம்முடைய இந்த ஜோதிடர்கள் விளக்கியதை நாம் கேட்டோம்.